வெல்கம் டு அவர் சேனல். இந்த வாரம் குக் வித் கோமாளியில் டிக்கெட் டு ஃபினாலே ரவுண்டில் ஜெயிச்சது ஸ்ருத்திகா தான். அவங்க பண்ண ஸ்ட்ராபெரி ஃபார்பிடன் எக் ரெசிபி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். இதே மாதிரி குக் வித் கோமாளியில் இருக்க ரெசிபீஸ்லாம் கண்டினியூஸாக பார்க்கணுன்னா மறக்காமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு பார்க்குறதுக்கு எக்ஷெல் மாதிரி இருக்குல்ல, அதுக்குள்ளார அவங்க பனக்கோட்டா வச்சுருந்தேன்னு சொன்னாங்க. ஸோ ஃபஸ்ட்டு பனக்கோட்டா பண்ணிடலாம். 1 டீஸ்பூன் அளவுக்கு அகர் பவுடர் எடுத்துக்கிட்டேன். இது கூடவே ஒரு 1/4 கப் அளவுக்கு பால் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்து பேனில் ஒரு 1/4 கப் அளவுக்கு நல்ல திக்கான பால் சேர்த்துக்கோங்க. இது ஆல்ரெடி காய்ச்சி ஆற வச்ச பால். இது கூட ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கிறேன். இப்போது சர்க்கரைலாம் நல்லா கரைஞ்சதுக்கப்புறம் நம்ம அகர் மிக்ஸ் பண்ணி வச்சுருந்தோம்ல, அதை இதோட சேர்த்துடலாம். இப்போ ஒரு 2 நிமிஷம் நல்ல லோ ஃப்ளேம் வச்சுட்டு நம்ம அகர்லாம் நல்லா மெல்ட் ஆகிற வரைக்கும் இதை மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், இந்த மிக்சர் இப்போ ரெடி ஆகிடுச்சு. உங்களுக்கு பார்த்தாலே தெரியும், கொஞ்சம் கெட்டியான மாதிரி இருக்கும். இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு ஆற வச்சிடலாம். இந்த பனக்கோட்டாவை செட் பண்ணுறதுக்கு எக்ஷெல் மோல்டு யூஸ் பண்ணாங்க. மோல்டு இல்லாததுனால நான் கிண்டர் ஜாயோடைய அந்த மேலே இருக்குள்ள அவுட்டர் கவர் அதை எடுத்திருக்கேன். இதை பார்த்தீங்கன்னா அப்படியே எக்ஷெல் மாதிரி தான் இருக்கும். ஸோ உங்ககிட்டயே அந்த மோல்டு கிடைக்கலனா நீங்கள் இதை வச்சு ட்ரை பண்ணுங்கள். இப்போ நம்ம பண்ண பனக்கோட்டா மிக்சரை இதில் சேர்த்துக்கலாம். அண்ட் இதுக்குள்ளார வேணும்னா ஸ்ட்ராபெரி காம்போட் அப்படி இல்லைனா ஸ்ட்ராபெரி ஜெல்லி மாதிரி பண்ணிவிட்டு இந்த பனக்கோட்டாக்குள்ளார வச்சிடலாம். பட் நாம் சர்வ் பண்ணும்போது எப்படியும் மேலே கொஞ்சம் காம்போட் போட்டு தான் சர்வ் பண்ணுவோம். அது கூட ஸ்ட்ராபெரி ஸ்பியர்லாம் இருக்கும். ஸோ நிறைய ஸ்ட்ராபெரி வேண்டான்னு சொல்லிட்டு நான் பிளெயினான பனக்கோட்டா தான் செஞ்சுருக்கேன். நீங்கள் வேணும்னா உள்ளே ஸ்ட்ராபெரி காம்போட் வச்சுக்கோங்க. இப்போ இதை ஃப்ரிட்ஜில் ஒரு 20 மினிட்ஸ் வச்சிங்கனாலே பக்காவாக செட் ஆகிடும். இப்போ ஒரு 20 மினிட்ஸ் ஆகிடுச்சு பாருங்கள். மோல்டில் இருந்து அப்படியே அதுவே நல்லா ரிமூவ் ஆகி வருது. நான் ஒரு ப்ரெஷருமே கொடுக்கல, நல்லா ஈஸியாக டீமோல்ட் பண்ண முடிஞ்சது. பார்க்குறதுக்கு அப்படியே அந்த முட்டையோட அவுட்டர் பார்ட் மாதிரி இருக்குது பாருங்கள். இதை நான் ஒயர் ரேக் ஒன்று எடுத்து வச்சுருக்கேன், அது மேலே வச்சுக்கிறேன். அடுத்து ஒயிட் சாக்லேட்டு கொஞ்சமாக பட்டரையும் நான் சேர்த்து மெல்ட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இந்தளவுக்கு நல்லா ஸ்மூத்தாக மெல்ட் பண்ணிக்கோங்க. இதை நம்ம பண்ணி வச்சுருக்க அந்த பனக்கோட்டா மேலே ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதை ஃப்ரிட்ஜில் ஒரு 5 நிமிஷம் வச்சிங்கன்னா செட் ஆகிடும். நம்ம ஃபஸ்ட்டே மெல்ட் பண்ணியிருந்தோம்ல ஒயிட் சாக்லேட், அது கூட கொஞ்சமாக ஸ்ட்ராபெரி அரைச்சி சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணிக்கிட்டேன். இப்போ நம்மளோட சாக்லேட் ஃபஸ்ட் லேயர் நல்லா செட் ஆகிடுச்சு. ஸோ இதுக்கு மேலே அந்த ஸ்ட்ராபெரியோட கலந்தோல ஒயிட் சாக்லேட் அதை ஆட் பண்ணிடலாம். இப்போ இதையுமே ஃப்ரிட்ஜில் ஒரு 10 நிமிஷம் வச்சிங்கன்னா பக்காவாக செட் ஆகிடும். இந்த கேப்பில் நம்ம ஸ்ட்ராபெரி ஸ்பியர் பண்ணிடலாம். 1 டீஸ்பூன் அளவுக்கு அகர் பவுடர் எடுத்திருக்கேன். இதில் கொஞ்சமாக ஸ்ட்ராபெரி எக்ஸ்ட்ராக்ட் சேர்த்துட்டு இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஆக்சுவலாக ஷோவில் ஸ்ருதிகா அவங்க பண்ண ஸ்பெரிஃபிகேஷனுக்கு பார்த்தீங்கன்னா மேலே சாலிட் மாதிரி இருக்கும், அதை உடச்சிங்கன்னா உள்ளே தண்ணியாக வரும். ஸோ இது பண்ணுறதுக்கு நமக்கு சோடியம் இல்லை கால்சியம் ஆல்ஜினேட் தேவைப்படும். அந்த கெமிக்கல் எனக்கு கிடைக்காததுனால நான் நார்மலான கேவியருக்கு பண்ணுவோம்ல அந்த மெத்தட் தான் ட்ரை பண்ணியிருக்கேன். ஒருவேளை எனக்கு அந்த கெமிக்கல் கிடைச்சதுன்னா கண்டிப்பாக நான் ஃப்யூச்சரில் இந்த வீடியோ போடுறேன். இப்போ நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிறத ஒரு பேனில் சேர்த்துட்டேன். இது கூட ஒரு 1/4 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ 1 டேபிள் ஸ்பூன் சர்க்கரை சேர்த்துட்டு எல்லாத்தையும் 2 நிமிஷம் போல் கொதிக்க வச்சுருங்க. அடுத்து நம்ம கேவியர் செய்கிறதுக்கு ஒரு கப்பில் நல்ல சில்லுன்னு இருக்க எண்ணெய் எடுத்திருக்கேன். சன்ஃப்ளவர் ரிஃபைண்ட் ஆயிலை கிட்டத்தட்ட 8 மணி நேரம் அளவுக்கு ஃப்ரீசரில் வச்சு எடுத்திருக்கேன். இன்னொரு பவுலில் சில்லுன்னு இருக்க தண்ணி வச்சுருக்கேன். இப்போ நம்ம அகர் அண்ட் ஸ்ட்ராபெரியை கொதிக்க வச்சோம்ல, அதை ஒரு ஸ்பூனில் எடுத்து இந்த மாதிரி எண்ணெயில் வச்சுருங்க. ஒரு 10 செகண்ட்ஸ் கழித்து அந்த ஸ்பூனை எடுத்துருங்க. இப்போ எண்ணெயிலேருந்து எடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஸ்பியர் மாதிரி கிடச்சிருக்கும். இதை அந்த கோல்ட் வாட்டரில் ஆட் பண்ணிங்கன்னா மேலே இருக்க அந்த எக்ஸஸ் ஆயிலெலாம் ரிமூவ் ஆகிடும். கண்டிப்பாக இந்த மாதிரி கோல்ட் வாட்டரில் போட்டு வாஷ் பண்ணுங்கள், இல்லைனா சாப்பிடும்போது மேலே அந்த எண்ணெய் டேஸ்ட்டோடு அப்படியே இருக்கும். அவ்வளோதான், நம்மளோட ஸ்ட்ராபெரி ஸ்பியர் ரெடி ஆகிடுச்சு. இப்போ பிளேட் பண்ணிடலாம். நம்ம பண்ண அந்த ஸ்ட்ராபெரி ஸ்பியர் அண்ட் பண்ணி வச்சுருக்க அந்த பனக்கோட்டா எல்லாத்தையும் செட் பண்ணிடுங்க. மேலே கொஞ்சமாக ஸ்ட்ராபெரி அண்ட் சுகர் போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன், அதை ஆட் பண்ணிவிட்டு லைட்டாக ஒரு ஸ்பூன் வச்சு தட்டினீங்கனாலே அந்த சாக்லேட் லேயர் உடஞ்சிரும். உள்ளே நல்லா சாஃப்டான பனக்கோட்டா அண்ட் மேலே இருக்க அந்த ஒயிட் சாக்லேட் அண்ட் ஸ்ட்ராபெரியோடு சாப்பிடும்போது செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. ஸோ கண்டிப்பாக நீங்களே இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள். பாய் பாய்.